ஈரான் அரசால இலங்கைக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் உமா ஓயா மல்டிபர்பஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இது இலங்கைக்குள்ள இந்த மாதம் 24ஆம் தேதி திறந்து வைக்கப்பட போது அதை திறந்து வைக்கிறதுக்காக இலங்கைக்குள்ள வாரது ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி. இதுதான் இப்ப எல்லா இடமுமே பெரும்பாலும் பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை இப்போ நிலவி கொண்டிருக்குது. அதனால திடீரென்று இந்த ஈரானினுடைய அதிபர் இலங்கைக்குள்ள வாருன்றது பெரும்பாலும் பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்குது. இந்த உமா ஓயான்ற இந்த ப்ரொஜெக்ட் என்ன, இவ்வளோ பெரிய அளவில் இந்த ப்ரொஜெக்ட் வந்து பேசப்படுறதுக்காக ஈரானினுடைய ஜனாதிபதியே இங்கே வந்து திறந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன என்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னால் இந்த உமா ஓயான்ற திட்டத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கதையே இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்னன்றதை முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒன்று ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா விதமான அப்டேட்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கேயே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லா இடத்துலையுமே இந்த விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. முதல்ல இந்த உமா ஓயான்ற ப்ரொஜெக்ட் வந்து எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே இருக்கிற ஊவா மாகாணத்தில் இருக்கிற பதுளை மாவட்டத்தில் தான் இந்த உமா ஓயா மல்டிபர்பஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அதாவது உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம். இது வந்து ஒரே ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்படுறது கிடையாது. இந்த உமா ஓயாவுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கிற இந்த அணை மூலமாக பல நோக்கங்களுக்காக இதுக்குள்ள வந்து சுரங்கப்பாதைகள் மூலமாக நீரை கொண்டு போகிறது, அதே மாதிரி மின்சார தேவை, குடிநீர் தேவை, விவசாய தேவைன்னு சொல்லி அதிகமான நோக்கங்களோடு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மெகா ப்ரொஜெக்ட் தான் இந்த உமா ஓயா ப்ரொஜெக்ட். இது வந்து எதுக்காக இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டாக சொல்லப்படுதுன்னு சொன்னால் இது இப்போ ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் கிடையாது. முதலாக 1989ஆம் ஆண்டுலேயே அப்போவே இதை வந்து உருவாக்குறதுக்கான திட்டங்கள் வந்து போடப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு உத்தியோகபூர்வமாக 2008ஆம் ஆண்டில் இதுக்கான அமைச்சரவை ஒப்புதல் வந்து இலங்கைக்குள்ளே வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி தான் இதனுடைய வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கான நிதி பங்களிப்பை வந்து யார் கொடுத்தன்னு சொன்னால் ஈரான் அரசாங்கம், அதாவது ஈரானினுடைய எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து எடுக்கப்பட்ட லோன் மூலமாக தான் இது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 85% ஈரானினுடைய இந்த நிதி மூலமாகவும் அதே மாதிரி மிச்சம் வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கிறது தான் முழுமையான திட்டம். ஆனால் என்ன ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த நிதி வந்து இலங்கைக்கு முதல் கட்டமாக வந்ததுக்கு பிறகு ஈரான் மேலான இந்த உலக அரசியலினுடைய தாக்கம் காரணமாக திரும்ப அவர்கள்ட்ட இருந்து பணத்தை வந்து இலங்கையால் பெற்றுக்கொள்ள முடியலை. அதனால என்ன ஆகினு சொன்னால் இலங்கையினுடைய திரைசேரியில் இருந்த பணத்தை பயன்படுத்தி தான் இந்த திட்டம் வந்து இப்போ முடிக்கப்பட்டிருக்குதா சொல்லப்பட்டிருக்குது. இதுன்ற மொத்த செலவு எவ்வளவா சொல்லப்படுதுன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டில் இது ஆரம்பிக்கும் போது $529 மில்லியன் இதுக்கான மொத்த செலவாக கணிக்கப்பட்டிருக்குது. அதாவது இலங்கை ரூபாயில் 80 பில்லியன் ரூபாய். ஆனால் இது 2015ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டிருக்கணும். இது முடிக்கப்படாததால் அந்த கால தாமதம் காரணமாக மட்டுமே மொத்தம் 200 பில்லியன் ரூபாய் இதிலிருந்து நட்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் இலங்கையுடைய அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்படியெல்லாமே நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரொஜெக்டாக தான் இந்த உமா ஓயா ப்ரொஜெக்ட் வந்து இப்போ முழுமையாக முடிக்கப்பட்டாச்சு. இப்போ இந்த மாதம் 24ஆம் தேதி மக்கள்கிட்ட வந்து கையளிக்கப்பட போது அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கான்னு கேட்டால் இது வந்து ஒரு நீர்த்தேக்கத்துக்கு குறுக்க அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அணை. இதுக்கு பின்னால் முழுக்க அரசாங்கத்தினுடைய நோக்கம் எதை நோக்கமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 120 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய மின் உற்பத்தியோட சேர்க்கிற நோக்கத்தில் தான் பிரதானமாக இது அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு மின் உற்பத்தி வலயமாக தான் இந்த உமா ஓயான்ற இந்த ப்ரொஜெக்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்குதா சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இது வேறு தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட போகுது. முதல்ல இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அணை, இதுக்கு கீழே நிலத்தடி சுரங்கங்கள் மூலமாக தான் கிட்டத்தட்ட 7 to 8 நீர்த்தேக்கங்கள்ல இருந்து நீர்கள் வந்து பரிமாற்றப்பட போகுது. ஒரு நீர்த்தேக்கத்திலிருந்து இன்னொரு நீர்த்தேக்கத்துக்கு சுரங்க பாதைகள் மூலமாக நீரை கொண்டு வரதன் மூலமாக தான் இந்த திட்டம் வந்து
கிட்டத்தட்ட 7லிருந்து 8 நீர்த்தேக்கங்களை இணைக்கிறதன் மூலமாக இது வந்து முழுமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது எல்லாமே அந்த சுரங்கப்பாதைகள் எல்லாமே 4லிருந்து 5 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற சுரங்கப்பாதைகளாக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மெகா ப்ரொஜெக்டாக தான் இலங்கைக்குள்ள இப்போ இது உருவாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு தாண்டி இதனுடைய தேவைகள், இது என்னென்ன தேவைகள் எல்லாம் இலங்கைக்குள்ள பூர்த்தி செய்ய போகுதுன்னு சொன்னால், முதல்ல பிரதானமான தேவை இலங்கையினுடைய மின்சாரத்தை 120 மெகாவாட்ஸ் மின்சாரமாக அதிகரித்து அரசாங்கத்துக்கு கொடுக்க போகுது. ரெண்டாவது, இந்த ஊவா மாகாணத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 15,000 விவசாய ஏக்கர் நிலங்களுக்கு வந்து முழுமையான நீர் தேவையை இது கொடுக்க போகிறதா சொல்லப்படுது. அடுத்தது மூன்றாவது, இந்த ஊவா மாகாணத்தில் இருக்கிற பதுளை, மொனராகலை, பண்டாரவளை இந்த 3 மாவட்டங்களுக்கும் தேவையான முழுமையான மக்களுக்கு தேவையான குடிநீரையும் இதன் மூலமாக பூர்த்தி செய்யலாம்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த தேவைகளை பிரதானமாக அடிப்படையாக கொண்டு தான் இப்போ இந்த உமா ஓயா என்ற இந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இலங்கைக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதை திறக்கிறதுக்காக தான் ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி இப்போ இலங்கைக்குள்ள வரப்போறார். இவர் வந்து இலங்கைக்குள்ள இதை மட்டும்தான் திறக்கிறதுக்கு வராரான்னு கேட்டால் அது வந்து சரியான முறையில் சொல்லப்படலை. அதாவது இவருக்கான ஒரு அழைப்பு வந்து விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதை திறக்கிறதுக்காக வர சொல்லி தான் அழைப்பு விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதை ஏற்றுக்கொண்டு இலங்கைக்குள்ளேயும் வரப்போறார். ஆனால் இவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது தான் இதையும் அதனுடைய ஒரு பகுதியாக தான் திறக்க போகிறதா சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வாரம் வந்து இலங்கைக்குள்ள வரப்போறார். இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இப்ராஹிம் ரைசியும் சேர்ந்து தான் இதை வந்து இப்போ இலங்கைக்குள்ள திறந்து வைக்க போகிறார்கள். ஸோ இதுதான் இந்த ஈரானினுடைய அதிபர் இலங்கைக்குள்ள வாரத்துக்கான காரணமாக சொல்லப்படுது. ஆனால் சமூக ஊடகங்களை பேசப்படுறது ஈரானுடைய அதிபர் இலங்கைக்குள்ள வரப்போறார், ஈரானுடைய அதிபர் இலங்கைக்குள்ள வரப்போறாருன்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே தான் பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த போர் பதட்டம் தான் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து போர் சூழ்நிலை வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் சம்பந்தம் இல்லை. அவர் வாரத்துக்கும் அந்த போருக்கும் வந்து சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம், வந்து என்ன பேச போகிறார், என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த கட்டம் வரும்போது தான் நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இதுதான் விஷயம். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுடைய ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தான். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த உண்மையான விஷயத்தை எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் தெரியப்படுத்துருங்க. யாராவது நான் பர்சனலாக கனெக்ட் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கேரியாலோட சர்ச் பண்ணிங்கன்னு சொன்ன ப்ரொஃபைல் வரும். அங்கே டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.